அதாவது அறுதி பெரும்பான்மை ஒரு தேர்தலிலே எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. ஒரு தொங்கு சட்டசபை போல் அமையும் போல் இருக்கும் பொழுது ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு மிகவும் தெளிவான ஒரு முன்னுரிமை வரிசை ஏற்கனவே இருக்கின்றது. சர்க்காரியா ஆணையம் என்பது அதை வகுத்து வழங்கியுள்ளது. அதன்படி முதலாவதாக தேர்தலுக்கு முன் அமைக்கப்பட்ட கூட்டணிகளை அழைக்க வேண்டும் இல்லையா? இரண்டாவதாக மிகவும் முக்கியமாக ஆதரவு கோரும் தனிப்பெரும் கட்சி அழைக்க வேண்டும். இந்த தருணத்திலே தனிப்பெரும் கட்சி என்பது தாவேகா. இது ரெண்டுமே இல்லை என்ற பட்சத்தில் மட்டுமே தான் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகளை பரிசீலிக்க வேண்டும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்னுரிமை வரிசை. அது மட்டுமல்லாது திரு எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. ஒரு கட்சியின் பலத்தை ஆளுநர் மாளிகையின் அறைக்குள் தீர்மானிப்பது என்பது சரியல்ல. அது சட்டமன்ற பேரவையில் மட்டுமே நிரூபிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாகவே உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பிறகும் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சியினை ஆட்சிக்கு வராமல் தடுப்பது என்பது இந்த மைய அரசாங்கத்தின் சூழ்ச்சி, அடக்குமுறை என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பது இரண்டாவது பட்சம். இது ஒரு தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை அவமதிக்கும் ஒரு இடமாக தெரிகின்றது. வாக்குகளை அவமதிக்கும் போல் தெரிகின்றது. அவர் ஆட்சிக்கு வராமல் தடுப்பது என்பது ஒரு விதத்திலே சட்டத்தை மதிக்காத போல் தெரிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை, அடக்குமுறையை மைய அரசாங்கம் ஆளுநர் மூலமாக கையாண்டு கொண்டிருப்பது என்பது உங்களுடைய கட்சி சார்பு ஏதோ வேணாலும் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.